எம்ஜிஆர் மலையாளி அடிக்கடி கேட்குறாங்கல்ல, நீ தமிழன்னு சீமானு கேட்குறாரு, எந்த லேபில் டெஸ்ட் பண்ணாருன்னு. இந்த கருணாநிதி லேபில் தான் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மலையாளின்னு முத பிரித்து பேசுனது எம்ஜிஆர் கருணாநிதி தான். தமிழர் படைன்னு ஆரம்பித்து மலையாளிகள் கடையெல்லாம் உடைச்சது கருணாநிதி தான். அவர் அப்போ எந்த லேபில் டெஸ்ட் பண்ணாங்க தமிழன்னு கண்டுபிடிக்குதுன்னு ஒருத்தனும் அன்றைக்கி கேட்கல. இன்றைக்கி சீமானு பேசினோன்னு இதெல்லாம் கேட்குறாங்க. அது இருக்கட்டும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயம் வரும்போது என்னடா திடீர்னு இப்படி சொல்லிட்டாரு, நம்மளை போய் மலையாளி நாளைக்கு ஒரு வேளை தண்ணி குறைஞ்சி நம்ம பேர் கெட்ட பேர் ஆகிடுமோன்னு அப்படியே வித்துட்ரா பண்ணிட்டார். அந்த விஷயத்தை முடிஞ்சு போச்சு. காவிரியில் இப்படி ஒரு துரோகம், கச்சத்தீவில் இப்படி ஒரு துரோகம். கச்சத்தீவு வரலாறு இப்போ புரியுதா? சரி, ஒப்பந்தம் போட்டிங்க, முடிஞ்சுங்க. 76 வரைக்கும் திரும்ப என்னென்னா, அந்த பக்கம் போகும்போது தமிழக மீனவர்கள்லாம் அங்கே அந்த கச்சத்தீவில் வலையை காய போட்டுக்கிறதுக்கும் அந்த பகுதியில் மீன் பிடிக்கிறதுக்குமான உரிமையோடு சேர்ந்து தான் அந்த ஒப்பந்தம் இருந்துச்சு. அது எப்படி திரும்ப காணாமல் போச்சு? யார் ஆட்சியில் காணாமல் போச்சு இது? அப்போ கருணாநிதி ஏன் மௌனமாக இருந்தார்? இப்போ அந்த பக்கம் போனாவே சுற்றி வளைச்சி போட்டு கட்டி கொண்டு போய் இழுத்து வச்சுன்னு எத்தனை ஆயிரக்கணக்கான போட்டு, நூற்றுக்கணக்கான போட்டு தமிழ்நாட்டினுடைய போட்டை அங்கே கொண்டு போய் கட்டி வச்சுட்டு இருக்கிறான். ஒன்றுக்கு கீழே கூடிய குட்டி நாடு, ஒரு பெரிய அலெக்சாண்டர் மாதிரி நிற்கிறவனுக்கு அவமானம் இல்லை இந்தியாவுக்கு?